மாதம் கொடுத்த வாக்கு தத்த வசனத்தை நினைவு கூர்ந்து தயவாய் ஒரு வசனத்தை அனுப்பினார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், பக்கம் பழைய ஏற்பாடில் கடைசி அதிகாரம் 1107, 1106. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, பயப்படாதே, என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினா. பிப்ரவரி மாதமும் ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொன்ன நீதிமான் வளர்ந்து செழிப்பான் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணார். இந்த மாதம் கூட கர்த்தர் நமக்கு அதே ஆண்டவர் வார்த்தையிலே நமக்கு கர்த்தர் வளர்வீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வார்த்தை தந்தார். இன்று செய்தியினுடைய தலைப்பாக இந்த ஒரே வசனத்தில் 6 காரியங்கள் காணப்படுகிறது. நீங்கள் பார்ப்பீனானால் என் நாமத்துக்கு என்று முதலாவது பார்ப்போம், 2வது பயந்திருக்கிற என்று 2வது பார்க்குறோம், 3வது உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று பார்க்கிறோம், 4வதாக அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று பார்க்கிறோம், 5வதாக நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், 6வதாக கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். இத்தனை காரியங்கள் இதில் அடங்கியிருக்கு. கர்த்தர் சித்தமானால் இந்த மாதம் முழுவதும் நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்தியாக 6 செய்திகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஏற்ற சபைக்கு ஏற்ற ஜனங்களுக்கு ஏற்ற செய்தியாக மாற்றி தருவாராக. இன்று எல்லாவற்றையும் நான் அதை பேச முடியாது இருக்கிற ஒரு 20-25 நிமிஷத்தில். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்கு நான் ஷார்ட்டாக இன்று செய்தியுடைய தலைப்பாக கொடுப்பேன். என்னன்னா, ஃபியர் மை நேம் ஷால் க்ரோ அப். என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற நீங்கள் வளர்வீர்கள். ஆங்கிலத்தில் உங்களுக்கு கார்டு போடும்போது போட்டு தரும். என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற நீங்கள் வளர்வீர்கள். கர்த்தருடைய நாமத்து மேலே 3 காரியங்களை இந்த நாளிலே கூட நான் எப்படி ஆண்டவருடைய இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் வாழ்க்கையிலே அதை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நாம் எப்படி ஆசீர்வாதமாக வளருவது என்பதை இந்த நாளில் 3 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்ல. முதலாவதாக என் நாமத்திற்கு பயந்திருக்கிற நீங்கள் வளருவீர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் கண்டிப்பாக வளருவீங்க. காரணம், நாமம் பயந்திருக்கிற நம்ம மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நம்ம வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்று போல வளருங்க. ஆமீன். எல்லாம் கொழுன்னு வளர போறீங்க. அல்லேலூயா. பொதுவாகவே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொழுன்னு வளர்ந்துருவாங்க. ஏன்னா நல்லா சாப்பிட சொல்லுவோம், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். வெயில் காலத்தில் அப்படியே ஆள் இல்லைன்னா பண்ண சாப்பிட பிடிக்காது, ஆட்கள் அப்படியே ஒடுங்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த வருகிற வெயில் காலங்களெல்லாம் நம்ம எப்படி இருக்க போகிறோமா? கொழுன்னு இருக்க போகிறோமா? எதை விசுவாசிக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்க அந்த தேவ சமூகத்தில். ஆமேன். விசுவாசிப்போம். பாருங்க, 3 காரியங்களை நான் சொல்லுகிறேன். முதல் காரியம், ரூத் தேவன் அண்டையில் வந்தால் ஆண்டவர் அவர் என்ன பண்ணாராம்? அவரண்டே வந்து அவளை கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து வளர பண்ணினார். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத் 2:12, பக்கம் 336 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்க வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்போ இப்படி சொல்வதற்கு காரணம் என்னன்னா, ரூத் செய்தது தேவன் அண்டையிலே அவர் வந்தார். அல்லேலூயா. நான் வசனத்தை காண்பிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல பாருங்க. அதற்கு போவாஸ் பிரதி உத்தரமாக, உன் புருஷன்
மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. முதல்ல என்ன பண்ணாலாம், அவ என்ன பண்ணானா, புருஷன் இறந்துட்டான், அவ ஒரு விடோ. ரெண்டாவது, அவ இறந்த உடனே மாமியாரோடு அவ வருவதற்கு உறுதியாக இருந்தா. மூணாவதாக, அவளுக்கு யார் இருக்கிறாங்க, தகப்பனும் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க. ஆனால் தகப்பனையும் தாயையும் கூட என்ன பண்ணாலாம், விட்டுட்டான். அது மாத்திரம் இல்லை, உன் ஜென்ம தேசத்தை, அதாவது பிறந்து வளர்ந்த அந்த அந்த மோவாபு ஸ்திரீ அந்த தேசத்தையும் விட்டான். அப்புறம் அவ என்ன பண்ணான்னா, அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய பந்தங்களையும் விட்டா, அவ அறியாத ஜனத்துல வந்தா. எவ்வளோ ஒரு சாக்ரிஃபைஸ் பாருங்க. அவ ஏன் வந்தா அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நொகோமி இங்கேருந்து தேசத்தில் பஞ்சம் என்று அவ புறப்பட்டு போய் மோவாபு தேசத்துலேயே நீங்கள் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியும். அங்கே போய் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான்ற ஒன்று கடை சொல்லுது. ஆனால் சஞ்சரித்த பிறகு கொஞ்ச நாள்லேயே அவங்களோட கணவர் இறந்துடுறாரு. அப்படியே கணவர் இறந்த உடனே அந்த 2 மகனுக்கும் அவள் என்ன பண்ண, திருமணம், மோவாப் தேச ஸ்ரீயை திருமணம் பண்ணி 10 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க. எத்தனை ஆண்டு காலம்? 10 வருஷம் அவங்களோட வாழ்ந்து அவங்க 2 பேரும் மரித்து போயிட்டாங்க. இப்போ 2 பேரும் மரித்து போன நிலையில் ரூத் சொல்வது 1:15 பார்த்தீங்கன்னா, வாசிங்க 1:15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவனிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். பாருங்க, நம்ம எல்லாம் கவனித்தோம். அந்த மோவாப் தேசத்தில் இருக்கிற தேவர்கள் என்று சொல்லப்படுங்க, உன் சகோதரி என் வார்த்தை கேட்டு அவ என்ன பண்ணா, அவ போய்விட்டா என்று சொல்லி தேவனிடத்துக்கு திரும்பி போய்விட்டாள், நீயும் உன் சகோதரி பிறகு திரும்பி போ என்று அவளை சொன்னப்போ அவளுக்கு தெரியும், இத்தனை ஆண்டு காலமாக பிறந்து வளர்ந்துலேருந்து எனக்கு அங்கே ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிது, எனக்கு 2 கணவர் கிடைச்சது, எனக்கு கணவர் கிடைச்சது, என் தங்கைக்கு கணவர் கிடைச்சது, நான் குடும்பமாய் வாழ்ந்த இடத்துல என் 2 கணவரும் இறந்து போயிட்டாங்க. நான் பிறந்த தேசத்தில் நான் இது வரைக்கும் வழிபட்ட தேவர்கள் அங்கே என்னை காக்கலை, என் குடும்பத்தை காக்கலை, கணவரை காக்கலை. ஏன் இந்த நம்ம நாட்டை தேடி அலைக்கடத்துக்குமா வந்த, பிழைப்பு தேடி வந்த தஞ்சமடைய அவர்களையும் அந்த அம்மாவுடைய கணவரையும் எடுத்துட்டு, சரி கணவரோட விதையோடு இருக்கிறதுக்கு நாங்கள் அவருடைய மருமகளாக அங்கே போனோம், எங்களுடைய கணவரையும் எடுத்து எங்களை காக்காத இந்த தேவனிடத்தில் நான் எதுக்கு போனோம் என்று சொல்லி பார்த்தா, போதும் இது வரைக்கும் மற்றதை நம்மளுது, தேசத்தை நம்மளுது, தேவர்களை நம்மளுது, ஜனங்களை நம்மளுது, அப்பா அம்மா நம்மளுது, வேண்டாம். ஆனால் எல்லாம் இழந்தோம். இவ ஒருத்தி சொல்கிறா பாருங்க, நான் மறுபடியும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று நொகோமி கேள்விப்பட்டு, அப்போது பஞ்சம் வந்து பஞ்சம் வரும், ஆகாரமும் வரும், தரித்திரம் வரும், செழிப்பும் வரும், மழையும் வரும், மழை இல்லாமல் என்ன ஆனாலும் கொடுக்கறது யார் தான்? கர்த்தர் என்று இந்த நொகோமி இங்கேயே வந்துட்டோம், எந்த முகத்தை வைத்து நம்ம தேசத்துக்கு போகிறது, இங்கேயே இருந்தலாமே என்று இங்கே இருக்காமல் தன்னுடைய தேவனிடத்துக்கு திரும்ப போனதை அவ பார்த்தான். ஏதோ இவர்கிட்ட இருக்கு, அதனால்தான் இவ புறப்பட்டு போகிறா என்று சொல்லி அவ அறிக்கை பண்ணுகிறா, நீ சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்பி போக மாட்டேன். நீங்கள் 12, 13 நீங்கள் அதாவது இந்த 15 நீங்கள் வாசிட்டீங்களே, இதில் 16, 17, 18 நீங்கள் வாசிப்பீர்கள். அவர் சொல்லுவா, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி உம்மை பின்பற்றுவேன், நீ போற வழியை பின்பற்றுவேன், நீ ஆராதிக்க தேவனை பின்பற்றுவேன், உன் தேசத்துல நான் உன்னோட உன்னை பின்பற்றி. எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க, நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ எப்போ நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்,
உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அறிக்கை பண்றா பாருங்க. அவ சொல்ற தேவர்கிட்ட போன உன் தேவன் என் தேவன். அதான் சொன்ன ரூத் தேவன் அண்டையிலே வந்தா அவளுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாருன்னா, அவருக்கு ஆண்டவர் அவராலே அவருக்கு நிறைவான பலனை தந்தார். ஆமே. நாம் சொல்றோம் பாருங்க, இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் எப்போதும் தேவன் அண்டையிலே காணப்படணும். ஹல்லேலூயா. அவரோட வரும்போது அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரே நாம் பின்பற்றும் போது அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு. அவ ஒரு நம்ம போருமே நம்மளை அவ எப்படி ட்ரீட் பண்ண போறான் தெரியலையே அப்படிலாம் எந்த பயமே இல்லாம போல்டா சொல்ற. உன்னை அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நீ மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்று உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கிடையாது. கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் தேவன் என்று அறிந்திருக்கிறார். இப்போ கர்த்தரை பார்த்தப்போ அவருடைய பிரயாணத்தை முடிவு கூட சொல்லிட்டான். என் முடிவு தான், நீ சாகரியா அதத்துல நானும் அடக்கம் பண்ணணும்னு தன்னை முடிவை இடையில மற்ற ஒரு டைவர்ஷனே இல்லை பாருங்க. திரும்பி போகிறதுக்கு நான் மரித்தனா என்னுடைய சரீரத்தை என் தேசத்துக்கு அன்பு சொல்ல, நீ எங்கே அடக்கம் பண்ணுறியோ அங்கேயே என்னையும் அடக்கம் பண்ண. யோசேப்பு என்ன சொன்னான், என்னுடைய காலம் முடிந்த பின்பு என் சரீரத்தை இங்கே விட்டுறாதீங்க, தேவன் உங்களை சந்திப்பார், அப்போது என்னுடைய எலும்புகளெல்லாம் கொண்டு போய் எங்கே பண்ணுங்க, நீங்கள் கானான் தேசத்தையே அடக்கம் பண்ண. அப்போ ஏன் அப்படின்னா அவள் ஆண்டவர் உறுதியாக பற்றி கொண்டான். ஆண்டவரை அவள் தேடினபடினால ஆண்டவர் என்ன பண்ண, அவனை கைவிடவே இல்லை. அப்போ 18 அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவே இல்லை. கர்த்தருடைய நாமத்தை மேயம் உண்டாதாக. அதனால என்ன நடந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, 2:2 பார்த்தீங்கன்னா அவளுடைய சுயமாய் அவள் செய்கிறான். நான் வேலைக்கு போகிறேன் என்று அவள் சொல்கிறா. நான் வயல் வழியாக போகிறேன் போது நகோமி என்ன பண்ண, தடுக்கவே இல்லை. அவள் பாருங்க, தேவன் அண்டையிலே வந்த மாமியார்கிட்ட ஆலோசனை கேட்கல. நான் எங்கே போவேன், எந்த வயல், இந்த உலகத்தில் இந்த உங்கள் தேசத்தில் யார் பணக்காரன், உங்கள் தேசத்தில் எந்த வயலில் நல்லா செழிக்குது, யார் நல்லா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவள் சொல்கிற ஒரு வார்த்தை 2ஆம் வசனம் பார்த்தேன். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்ணில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ. அதான் சொன்னேன், போ, புறப்பட்டு போ, கொழுத்த கன்றுகளோ வளரு. சொல்ல, ஏன் போறேன், யார் கண்ணில் என்ன தயை கிடைக்குதோ அங்கே நான் எடுத்துக்கொள்வேன்னா அவ உடனே, அதாவது தேவனை நம்பி போறா. கர்த்தரே என்னை வழி நடத்துறோன்னு கர்த்தர் அவளை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அதனால தான் வழி நடத்தி போவாஸ் கேட்குறா, யார் இந்த பிள்ளை சொல்லும் போது அவளை குறித்தான விவரிக்க சொல்லப்பட்டது. அப்போ அவோ சுயமாய் எந்த தேவனை தேவனை விட்டு தேவனை பின்பற்றாலோ அந்த தேவனை பின்பற்றி அந்த தேவன் என்னை வழி நடத்துவார் என்று சுயமாய் முடிவெடுத்தா பாருங்க. அவரை பற்றி நான் போற கர்த்தர் எனக்கு தயவு கிடைக்க பண்ணுவார், மனிதர் கண்ணில் தயவு கிடைக்க பண்ணுவார் என்று சொல்லி அவ போனா அவர் கண்ணில் தயவு கிடைத்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, சொல்லி முடிக்கிற முதல் குறிப்பை 4:12 நீங்க வாசிங்கன்னா, அந்த வயல்ல அவ என்ன, இந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் உனக்கு அருள் செய்ய போகிற சந்தானத்திலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரரசின் வீட்டை போல ஆக கடவுது என்று சொன்னார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல சொல்லப்படுறதுக்கு, அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். 10 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்த அவளுடைய வாரிசு எதுவுமே இல்லை. அவளுடைய வாழ்க்கை இழந்து வந்து கர்த்தரை தேடின அவளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவருக்கு கல்யாணம் பண்ணி வீடை கொடுத்தார். கர்த்தர் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி பிள்ளையை கொடுத்தார். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவளுடைய சந்ததி இயேசு கிறிஸ்து வரைக்கும் வளர்ந்து வந்தது. ஹல்லேலூயா. கடைசியாக இயேசுவிடந்து நின்றுது. இயேசுவிடத்துலேருந்து நம்ம இடத்துல இப்போ வந்து நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் வளரும். நான் உலகம் முழுவதும் அவருடைய
சந்ததியாக வளர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ என்ன சொல்லணும்னா, நாம் தேவன் அண்டையிலே என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். தேவனையே பார்க்க வேண்டும். அந்த தேவன் யாருன்னா நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அந்த தேவன் யாருன்னா தயவு கிடைக்க பண்ணுகிறவர். அந்த தேவன் யாருன்னா நிச்சயமா நினைத்தருள தேவன். அதனால தேவனை விடணும், விட வேண்டியதை விடணும். விட்டு தேவனை பின்பற்றினா உறுதியாய் பற்றி கொண்டா நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக சுருக்கமாக சொல்லிட்டு போகிற மாதிரி, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இங்கே ரூத் தேவன் அண்டையில் வந்து உலக பிரகாரமான ஆண்டவருடைய எல்லாம் இழந்தாலும், ஆனால் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவளுக்கு எல்லாம் தந்தார். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, என்னோடு கூட அப்போஸ்தலர் 10 நீங்கள் 1-4 நீங்கள் வாசிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும், பக்கம் 175 புதிய ஏற்பாட்டில், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் யாராம்? தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க ஒரு மனிதன் இருக்கான். அவன் தேவனுக்கு பயப்படுற மனிதன். அவன் அநேக தியான தர்மங்களை செய்த ஒரு மனிதன். அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒரு மனிதன். இந்த ரெண்டாவதாக சொன்னா, கொர்நேலி தேவனுக்கு பயந்தான் இருந்தான். அதனால என்ன வந்ததுன்னா, அவனுடைய குடும்பம், அவருடைய நண்பர், அவருடைய உடன் வேலையால் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற அவன் ஒரு காரணமாக இருந்தான். பாருங்க, அவன் தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். அப்போது ஆண்டவர் பார்த்தார், இவன் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாரு என்று சொல்லி தம்முடைய தூதனை அனுப்பினார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணார்? தம்முடைய தூதனை அனுப்புவார். தம்முடைய தூதனை அனுப்புவார், தம்முடைய ஊழியக்காரனை அனுப்புவார். தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கண்டிப்பாக தம்மை வெளிப்படுத்துவார். இங்கே தூதனை அனுப்பினார். தூதனை அனுப்பி அவன் சொல்லப்பட்டது என்னன்னா, நீ சீமோனை அழைத்து அவரால் சொல்லப்படும் வார்த்தைக்கு செவி கொடு என்று சொல்லும் போது அவன் என்ன பண்ணான்னா, அப்படியே அவன் தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க காத்திருந்த போது ஆண்டவர் இயேசு நாமத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது கேட்டுக்கொண்டிருந்த யாவரு மேலே பசுத்தாய் வந்தார். அதன் பின்பு சொல்லப்பட்டது கடைசி 48 கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்போது சில நாள் அநேக அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அப்போ பாருங்க, அப்போ சொல்ல வர குறிப்பு என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன் என்ன செய்வான்னா, எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பான். ஆண்டவரை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பான். என்ன ஜெபம் பண்ண வேண்டும்? என்னுடைய குடும்பத்தை நான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணேன்? ஆண்டவரே, பக்தியாக வளர்த்தேன், உங்களுக்கு பயப்படுறவங்களா வளர்க்குறேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து வளர்க்குறேன். ஆண்டவர், இனி எப்போ என் காலம் முடியும்னு தெரியல, என்னுடைய நிலைமைன்னு தெரியல. ஆண்டவரே, இப்படியே நான் எவ்வளோ நாள், எனக்கு அப்புறம் யார் என் குடும்பத்தை நடத்துவா, எனக்கு அப்புறம் யார் இதெல்லாம் செய்வா என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் பார்த்தார், கவலைப்படாத, உன் வழி நடத்துக்குன்னு நான் பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறேன், முதல்ல இதை நீ கேட்கணும் என்று சொல்லி தம்முடைய தூதனை அனுப்பினார். பாருங்க, தூதனை அனுப்பி வெளிப்படுத்தின உடனே அவன் என்ன பண்ணான்? உடனே அவரை வர வைத்து அவருடைய சொல்லப்பட்ட வார்த்தைக்காக காத்திருந்தாங்க. எல்லாரும் கூடி காத்திருந்து கேட்க போது கர்த்தருடைய ஆவியாளர் அவளை அபிஷேகம் பண்ணினார். பேதுரு சொல்லுகிறாரு, நம்மை போல நம்மையில் எப்படி பரிசுத்தாய் வந்தாரோ பெந்தெகோஸ்தே நாளில், அதே போல இவர் எல்லாரும் மேலேயும் அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி அவன் திரும்பி போய் எருசலேமிலே சாட்சி சொல்லுவான். பாருங்க, சொல்ல வருது என்னன்னா, தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்த, இதுவரைக்கும் வழிநடத்தின தன்னுடைய அந்த வருஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தன் குடும்பத்தார் யாவரோடு சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, அவன் தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தான். வீட்டார் அவன் இருக்க வரைக்கும் இந்த வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தானா வைத்தான். ஆனால் சத்தியத்தில் இல்லை, ரட்சிப்பில் இல்லை, சத்தியத்தில் இல்லை, இயேசு நாமத்தை அறியாமல் இருக்கான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவனை தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனை அழைக்கும்படி அந்த வீட்டில் அவன் ஆயத்தப்படுத்தி காத்திருக்கும் போது வழிநடத்த போகிற, இன்னும் பக்தியாய் தொடர்ந்து வழிநடுக்க
ரட்சிப்பிலே வழி நடக்க, அபிஷேகத்திலே வழி நடத்த கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பினார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்னா, நமக்கு நம்முடைய குடும்பத்து மேலே ஒரு கரிசனம். இவ பாருங்க, ரூத்து குடும்பம்லாம் இழந்து தனியாக வந்தா, தேவனண்டே வந்தா, தேவன் அவளுக்கு குடும்பத்தை கொடுத்தார், அவள் பிள்ளையை கொடுத்தார், அவர் வீடெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போது இங்கே பாருங்க, குடும்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை, என்ன இல்லை? இவருக்கு பிறகு வழி நடத்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதே மாதிரி ஆண்டவருடைய சரியான அந்த ஞானஸ்தானம் என்ற அவரோடு பண்ணுற உடன்படிக்கை குடும்பத்தாருக்கும் அவனுக்கும் இல்லை. ஆனால் அவன் செய்தது என்னன்னா, ஆயத்தப்படுத்தினான், காத்திருந்தான், அழைத்தான், பிரசங்கிக்கப்பட்டது, கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பினார். எல்லாரும் அதன் பின் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எல்லாரும் சந்தோஷமானார்கள். ஆமென். பாருங்க, நான் சொல்வேன், இது பொதுவாக எல்லாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, சுவிசேஷத்தை சொல்ல பிரசங்கிக்கும் போது இயேசு 2025 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். ஆனால் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்றாகிலும் அவராலே அன்றி சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர் தான் எல்லாத்தையும், அவர் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகிச்சு. அப்போ ஆதியிலே அவர் இருந்தார், வார்த்தையாக இருந்தார், பரிசுத்த ஆவியான ஆதியிலே இருந்தார். பூமியை உண்டாக்கணும்னு பூமியானது ஒழுங்கினமாக இருளாக இருந்தது, ஜலத்தின் மேலே யாரானா? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். இப்போ தேவன், வார்த்தை, ஆவி மூணு இருந்தாங்க. அந்த வார்த்தை ஆதாமுடைய கீழ்ப்படிய நிமித்தம் ஆண்டவர் அந்த வார்த்தையை வாக்கு பண்ணி இந்த உலகத்தில் அனுப்பி, அவர் உன் குதிக்காலை நசுக்குவார், நீ அவருடைய குதிக்கால் நசுக்குவார் என்று சொல்லி இயேசு அப்பொழுதே ஆண்டவர் பேரை அவர் சொன்னார், இம்மானுவேலாய் வெளியே வருவார், அபிஷேகம் பெற்ற கிறிஸ்துவாய் வருவார் என்று சொல்லி வாக்கு பண்ண 2025 அவர் வந்தார். அப்போ அதிலே இருந்து வந்தவர் இந்த இயேசுவை சுமந்த அந்த தாயாரை பார்த்தீங்கன்னா, எப்போ வந்தாங்க, அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது அவர் என்ன பண்ணலாம், கற்பம் தரித்தார். 2025 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த உலகத்திலே வந்தாங்க. ஆனால் காலகாலமாக இருக்கிறவளை ஜனங்கள் தேடாமல், அவரு காத்திருக்காம, அவர் ரட்சிப்பை பெறாமல் இன்னைக்கு உலகம் எங்கே போச்சுன்னா, பாவம் அந்த தாயார் பின்னாடி போகுது. அந்த அம்மாவே சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ப்பான். 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொன்னாரோ செய்யணும். இன்னைக்கு அவர் சொல்கிறது செய்யறதில்லை, அவர் சொல்கிறது செய்யலை, இந்த அம்மா சொல்கிறது தான் செய்வேன். இந்த அம்மா மூலியமாக போனோம்னா அவர் இவங்க பேச்சை கேட்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். மத்திய 12ஆம் அதிகாரத்தில், உங்கள் அம்மா வந்திருக்காங்கப்பா, உங்கள் அண்ணன் வந்திருக்கார், உன் தம்பி வந்திருக்கிறாங்க, உன் சகோதரி வந்திருக்காருன்னா, யார் என்னுடைய தாயார், யார் என்னோட சகோதரி, யார் என்னோட சகோதரன், இவரில் கை காமிச்சினார். இவரெல்லாம் பிதாவின் சித்தம் செய்கிற இவரிலே என்னுடைய தாயாக இருக்கிறாங்க, என்னுடைய சகோதர சகோதரர். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்ணணும், ஆள் அனுப்பணும், நல்ல சத்தியத்தை சொல்கிற ஆளை கொண்டு வரணும். வீட்டில் வசிந்த வீட்டில் என்ன பண்ணணும், முதல்ல வீட்டாருக்கு பிரசங்கிக்கணும், இல்லை வீட்டில் உள்ள ரிலேஷன்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு செய்து, எப்படி ஆகிலும் உங்களுக்கு பிறகு கர்த்தரை அவங்க அறிந்து அபிஷேகம் பெற்று ரட்சிப்பை பெற்று பரலோகத்து வருவதற்கு ஞானசானம் பெற்று பரலோகத்து வருவதற்கு அவங்கள வழி உண்டாக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் கணக்கு கேட்பார், நிச்சயமாக என்ன பண்ணாரு, கணக்கு கேட்பார். அவங்க நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யும் போது உங்கள் நிமித்தம் உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்டு, வேதம் சொல்லுது, அவன் ஜபித்தவனாக இருந்தான். அவன் யாரா? அவன் தேவபக்தி உள்ளவன், தன் வீட்டானவனும் தேவனுக்கு பயந்தவா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தானங்கள்னா எப்போதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு இருந்தான். கொண்டு இருந்தார்கள் அல்ல, கொண்டு இருந்தான். ஒரு மனிதன் குடும்பத்தில் ஜபம் பண்ணி, அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். விசுவாசிங்க, உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் சொல்கிற வார்த்தை, தூதனுடைய வார்த்தை எடுத்து இந்த மார்ச் மாதம் இந்த நீங்கள் கர்த்தருக்கென்று என்ன பண்ணுங்க, கூட்டங்களை ஆயத்தப்படுத்துங்க, வீட்டில் ஆயத்தப்படுத்துங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. நாளைக்கு எல்லா ரத்தப்பொழிலும் நீங்க கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீங்க, உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படணும். ஆமென். நீங்கள் சொல்லணும், நானும் வீட்டான கர்த்தரையே சேவிப்போம். அதனால் பிள்ளைகளிருந்து கர்த்தருடைய சொல்லி 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 குடும்பத்தில் கணவரானாலும் மனைவியானாலும் யாரானாலும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன, ஜெபிச்சு 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 அவங்களுக்கு கர்த்தரோட அபிஷேகத்தை பெற வைக்கணும், ரட்சிப்பை பெற வைக்கணும், ஞானசானம் பெற வைக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிட்டாருன்னா அந்த ஆடு எங்கே போனாலும், ஞானசானம் எடுத்துட்டான்னா அந்த ஆடு எங்கே போனாலும்
ஆண்டவர் தொடுத்துல இல்லைன்னா அந்த ஒரு ஆடை விடவே மாட்டார். கர்த்தர் கண்டிப்பாக அவரை தொடுவார். அதுக்கு நான் சாட்சி. ஆமேன். மூணாவதாக செய்ய வேண்டிய காரியம் பாருங்க, சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 128 நீங்கள் ஒன்றுலேருந்து நீங்கள் போய் வீட்டில் வாசிங்க, நேரம் இல்லை. 753 பக்கம் வாசிங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன். முதல் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம நேரம் இல்லை சொல்ல குறிப்பு சொல்ற பாருங்க. கர்த்தருக்கு பயந்து பொதுவாகவே நம்ம இப்போ வாழ்கிறோம் பாருங்க. நம்ம எல்லாம் இப்போ இருக்கிறோம். நம்ம யாருக்கெல்லாம் பயப்படுறோம்? முதல்ல நம்ம யாருக்கு பயப்படுறோம்னா, நம்ம அரசாங்கத்துக்கு பயப்படுறோம், போலீஸ்க்கு பயப்படுறோம், இல்லை சட்டத்துக்கு பயப்படுறோம் இல்லையா? அப்புறம் அக்கம் பக்கங்கள்லாம் பயப்படுறோம். அது பயந்தோம். இல்லை தவறு பண்ணால் சட்டம் என்ன தண்டிக்கும், போலீஸ் வந்துடுவாங்க. அப்போது இந்த உலகத்தில் பொதுவாகவே நம்ம பயந்து தான் நடக்கிறோம் இல்லையா? பயம் இல்லாமல் நடக்கிறவன் எங்கே இருக்கான்? அவன் வேற இடத்துல இருப்பான். ஆனால் உண்மையாகவும் பயந்து நடக்கிற கர்த்தர், ஐயோ நம்மளால் குடும்பம் பாதிக்கப்படுமே, நம்மளால் நம்ம நாளைக்கு தலை நிமிர முடியாது, நம்ம மேலே ஒரு பிளாக் மார்க் வந்துடுமே, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் கர்த்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய்ட்றோம் பயந்து. அப்போது இந்த சமூகத்தில் பயந்து நடக்கிற நம்மளால் வாழ முடியுமானா, வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுறவன் எப்படி இருப்பான்னா, கர்த்தர் அவன் பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் என்ன பண்ணுறான், பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஒரே ஒரு ரகசியம் என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில். நாம் சொல்லணும், நீங்கள் இது கர்த்தருக்கு பயப்படாத நீங்கள் செய்கிறது அவர் வழியில் நீ நடக்கலை அப்படின்னு போல்டாக சொல்லணும். நீங்கள் கர்த்தர் வழியில் இது நடக்கலப்பா அப்படின்னு சொல்லணும். சொல்லிகிட்டே இருக்கணும். நீ கர்த்தர் வழியில் நடந்துப்பார். நீ என்னதான் ஊந்து பரண்டு பிடிச்சி வேறு சிந்தி சொல்லமா, நான் எவ்வளோ வேறு சிந்து ஒழிக்கிறதுனா, நீ வேறு சிந்து நீ முட்டி மோதிரம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தேன்னா உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உனக்கு என்ன உண்டாகுமா, நன்மையும் பாக்கியமும் உனக்கு உண்டாகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவருக்கு பயந்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு அதுபடி அவர் வழியில் நடந்தீங்கன்னா குடும்பத்தில் என்ன இருக்கும், ஆசீர்வாதம். அப்புறம் பாருங்க, அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அந்த மனுஷனுக்கு ஆண்டு சொல்ற, உன் மனைவி வீட்டவர்கள் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பாளாம், உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒளிமன கண்டுகளை போல் இருப்பார்கள். சொன்ன புறப்பட்டு போய் ஒளிமன கண்டுகளை வளருங்கள். மனைவி திராட்சை செடி போல் இருப்பாளாம், பிள்ளைகள் உன்னை சுற்றி வருவாங்களாம். எப்படி இருப்பாங்களாம், நோஞ்சா மாதிரி இல்லை, எப்படி இருப்பாங்க, நல்லா கொழுன்னு ஆசீர்வாதத்தோடு இருப்பாங்களாம். அப்போது சொல்கிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்புறம் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆழித்து வரும்போது இங்கேருந்தும் ஆசீர்வதிப்பார். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா தெரிஞ்சுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணோம்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மூணாவது, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாக ஆசீர்வதிப்பான்னா, அவன் அவர் வழியில் நடக்கும்போது ஆண்டவர் அவன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவனுக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாக்குவார். அது மாத்திரமல்ல, அவனை ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவன் தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெற்றவன் ஆலயத்து வரும்போது கர்த்தர் ஆலயத்தில் தான் பார்த்து, என் மகன் வந்திருக்கிறா, எனக்கு பயப்படுறவன் என்னுடைய வழியில் நடக்கிறான்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவாராம், சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உன் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானம் காண்பாய். என்ன பெரிய அவரு குழந்தை, அந்த குழந்தை இப்படியே குழந்தைய பார்க்குற பாக்கியத்தை கர்த்தர் தரான். எல்லா ரகசியம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கும் போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. நம்ம ஏன் நின்று முடிப்போமா? 3 காரியங்களை சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஆண்டவர் என் நாமத்துக்கு பயந்திருக்க நீங்கள் வளர்வீர்கள்.
அப்போ ரூத்து தேவனண்டையிலே வந்தால் தேவன் அவளை ஆசீர்வதித்து உலக பிரகாரமாக வளர்க்க பண்ணினார். ரெண்டாவதாக கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். ஆண்டவர் அவனை என்ன பண்ணினார்னா தம்முடைய தூதனை அனுப்பி அவரை அறிகிற அறிவிலே, ரட்சிப்பிலே, அபிஷேகத்திலே, சத்தியத்திலே, ஞானஸ்தானத்திலே வளர செய்தார். மூணாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதினா எவ்விதமாய் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது அவனுடைய ஆசீர்வதித்து நன்மையும் பாக்கியமும் உண்டாகும். அவனை பார்த்து சொல்லாங்க, பா இவன் பாக்கியசாலிப்பா, இவன் பாக்கியசாலியா அப்படி சொல்கிற. ஏன்னா கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவன். ஆமென். அந்த வழி நடக்கும்போது ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவன் வரும்போது ஆலயத்திலேருந்து அவன் ஆசீர்வதித்து அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான். அவனுடைய பிள்ளைகளின் வாழ்வை அவன் காண்பான். கர்த்தர் அப்படியாக அவனை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 6:10 ஒரே பாட்டை அனைத்தையும் அருள் ஆண்டவர் எனக்கென்று தந்திடும், வலக்கரம் பிடித்திடும் தேவன். அவர் யெகோவா இது எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஆமே. ஒரு சில இது மாத்திரம் பாடுவோம். நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து இந்த மாதம் நீங்கள் உரிமை கொள்ள வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே உடைய வார்த்தையின்படியே எனக்கு நாமத்தை பயந்திருக்கிற நீங்கள் வளர்வீர்கள் சொன்னீரே என்று சொல்லி இன்னும் எதெல்லாம் வளராமல் இருக்கிறதோ, எதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்குதோ, எதெல்லாம் வழியில் நடக்காமல் இருக்குதோ எல்லாவற்றையும் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுறாரு, உங்களோடு உங்கள் ஜெபத்தை கேட்டு மெயினாக ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாடமா அனைத்தையும் எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் எழுந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரை சேர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எழுந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், அமர்ந்த தண்ணீரை சேர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே.
ஜெயிப்பவர் என்றுமே மலைகளையும் பலராக்குமே தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே அனைத்தையும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே யெகோவா ஈரே 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 யெகோவா ஈரே. கையில தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மார்ச் மாசம் தேவனண்டே வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் புதிய துவக்கம் உண்டாகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பயந்து ஜெபிக்கிற நீங்க ஆண்டவருக்கு நீங்க செய்ய வேண்டியது, ஆண்டவரே என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மனைவியை, என் கணவரை நீ ரட்சியும் அப்பா, நீ வழி நடத்தும் ஆண்டவரே, நம்ம அறிகிற அறிவிக்கு வரட்டும்ப்பா என்று நீங்கள் முயற்சி எடுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிங்க, ஒரு வீட்டில் ஆட்களை கூப்பிட்டு சத்தியத்தை சொல்லி மனக்கல்லை திறக்க பிரயாசப்படுங்க. இங்கேருந்து போகும்போது ஒன்றுமே கொண்டு போக மாட்டீங்க, பணம் செலவுங்க, எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்து ஒரு திரளான கூட்டத்தை நீங்கள் கூட்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை ஞானஸ்நானத்துக்கு வழிநடத்துவார். அதுக்கப்புறம் கர்த்தர் தொடர்ந்து உன் சந்ததியோடு கர்த்தருடைய வார்த்தைப்படியே பயப்படாதே, என் ஆவியை என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன், அவள் வளருவாள்னு சொல்றது போல கர்த்தர் அவளை வளர பண்ணுவார். கர்த்தர் அதே போல அவர் பயப்படுற கர்த்தர் நாமத்துக்கு பயப்படும்படி அவங்க வரும்போது அவர் வளர்வார்கள். பயப்பட வேண்டியதில்லை, பயப்படுவதில்லை. தனிப்பட்ட இந்த மாதம் ஒருவேளை கையின் பிரயாசம் கடந்த வருஷத்துல ஜனவரி தொடங்கி இன்னும் ஆஸ்வதிக்கப்படலையா, அவர் வழியிலே நடக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு கேளுங்க, ஆண்டவரே என் கையின் பிரயாசம் சாப்பிட வேணாம்ப்பா, என்னை ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையின் வாழ்வை நான் காணணும்ப்பா ஆண்டவரே என்று ஜெபிங்க. கர்த்தர் அப்படியே செய்வார். அன்பு கிருபை நிறைந்தங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய வார்த்தை கேட்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை படியே நாமத்து பயந்து இருக்கிற ஆண்டவரே நாங்கள் வளரும்படி நாங்கள் எப்போதும் உம் மண்டையிலே எல்லாத்தையும் விட்டு உம் மண்டையிலே உம்மை தேட கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஜெபித்து, ஆண்டவரே என் குடும்பங்களுக்காக ஜெபித்து, ஆண்டவரே உம்முடைய வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ள, கர்த்தாவே இயேசுவே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் எடுக்க போகிற முயற்சிகள்லாம் எங்களுக்கு கர்த்தர் பதில் தருவீராக. ஆண்டவரே எப்போதும் உம்முடைய வழிகளே நடந்து, உமக்கு பயந்து உம்முடைய வழியிலே நடந்து, தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆசீர்வதித்து, ஆண்டவரே கர்த்தாவே நன்மையும் ஆண்டவரே பாக்கியமும் ஒவ்வொருக்கும் உண்டாகும்படி நாளை கூட பேசினே. அப்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக நாமத்தில் வார்த்தை அப்படியே உங்களுடைய பிள்ளைகள் மேலே பழிக்கட்டும். ஆண்டவரே பழிக்கட்டும், ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வருகிற இந்த மாதத்தை ஆரம்பிக்க போகிற 10th பப்ளிக் எக்ஸாம், +2 பப்ளிக் எக்ஸாமு எழுதுகிற எல்லா பிள்ளைகளும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். விசேஷமாக எங்களுடைய சபையின் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் வளர்க்குறோம், அதில் பிடித்து
ஆண்டவரே கர்த்தாவே நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் ஆண்டவர் தைரியத்தையும் பலனையும் சுகத்தையும் கொடுத்து ஆண்டவரை வெற்றி சிறக்கும்படி செய்வீராக. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்க மேலே இந்த ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிற காணிக்கை தரிசனங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைப்படியே நான் வளர பண்ணினார் என்று சொல்லும்படி கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா துதிகளை உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்க ஜீவன் நிலப்பிடாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலவாலும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதங்களோடு இருப்பார். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ.